ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேஷன் டைம். இன்றைக்கி நம்ம ஒரு பிஸ்கெட் தான் செய்ய போகிறோம். இது வாயில் போட்டதுமே அப்படியே கரைஞ்சிரும். ரொம்ப சூப்பராகவும் ஈஸியாகவும் பண்ணி முடிச்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு சுட நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போது இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் மைதா எடுத்திருக்கேன். 1/2 கப் மைதான்னா 1/2 கப் பவுடர் சுகர் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கூட எடுத்துக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிக்கிறேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, இப்போ கொஞ்சமாக பேக்கிங் சோடா, இது வந்து நல்லா உப்பி வர்றதுக்காக தான். அப்புறம் தேவையான அளவு நெய். உங்களுக்கு நெய் பிடிக்கல அப்படின்னா எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவு நெய் ஆட் பண்ணால் நல்லா மணமாக இருக்கும். அதனால் இப்போது இதை வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுமே தேவைப்பட்டால் கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும். அது வரையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா இப்போ மாவு நல்லா தயாராகிடுச்சு. இந்த மாதிரி கையில் பிடிச்சோன்னா கரெக்டாக வரணும். இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக பண்ணிக்கலாம். கையில் ஒட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கையில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா பிஸ்கெட் மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 கையிலையும் அழுத்தம் கொடுத்து நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா பிஸ்கெட் இருக்கும். கொஞ்சம் தின்னாக இருக்கணும். ரொம்பவும் மெலிசாக இருந்தால் பிஸ்கெட் நல்லா இருக்காது. இந்த அளவு இருந்தால் ஓகே. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் செஞ்சு நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், நம்ம பிஸ்கெட் மாவெல்லாம் தயாராகிடுச்சு. இதை வந்து நம்ம இப்போ பேக் பண்ணலாம். நம்ம வந்து இத்தனை நாள் வந்து குக்கரில் பேக் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் பேக் பண்ணலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 8 பிஸ்கெட் அளவுக்கு வைக்கலாம். நம்ம இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி இது ஃபுல்லுமே நல்லா தடவி விட்டுருங்க. ஏன்னா பிஸ்கெட் வந்து ஒட்டாமல் வரணும் அப்படின்றதுக்காக தான் இது. இப்போது இது மேலே கொஞ்சமாக மைதா மாவு, இப்போது இந்த மாதிரி நல்லா இதை பண்ணிக்கணும். நான் 2த்தையும் செஞ்சுட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம பிஸ்கெட் மாவெல்லாம் வச்சிடலாம். இப்போ இந்த இட்லி தட்டை வந்து இது மேலே போட்டு அந்த மூடி போட்டு மூடிடலாம். இப்போது பிஸ்கெட்டை பேக் பண்ணுறதுக்கு இந்த இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் உப்பு. இந்த உப்பு வந்து நெக்ஸ்ட் டைம் பேக்கிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 10 டைம் யூஸ் பண்ணியிருப்பேன். அதனால தான் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. எத்தனை டைம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல பிஸ்கெட்டோட மாவு, அதையும் இதில் வச்சு ஒரு 30 நிமிஷம் நல்லா பேக் பண்ணணும். இது பேக் ஆனதுமே ஒரு மாதிரி ஸ்மெல் நல்லா வரும். அப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்லாம் தயாராகிடுச்சு. இதை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அந்த சூட்லேயே வைங்க. அப்போ தான் கலர் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி பாருங்கள், நம்ம பிஸ்கெட் ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இதை வந்து ஒரு 3 மாதம் வரையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த வீடியோ ஷேர்